கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்க போகிறோம். அப்படி தேவ செய்திக்காக ஜெபிப்பதற்கு முன்பாக நாம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசித்து விடுகிறேன். ஏற்கனவே நான் சொன்னபடி இந்த செப்டம்பர் மாதம் ஆரம்பம் முதல் ஒரு நாளைக்கு ஒரு திசை என்று சொல்லி ஒவ்வொரு திசைகளை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். அதிலே 9 விதமான திசைகளை இதுவரைக்கும் நாம் வேதத்தில் ஆராய்ந்திருக்கிறோம். இன்றைக்கு 10ஆவதாக இன்னொரு அறிந்திராதே, அநேகருக்கு தெரிந்திராதே அல்லது அநேகரால் பயன்படுத்திராதே இன்னொரு திசையை உங்களுக்கு காண்பிக்கும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம். உபாகமம் 30:4. உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்திரித்திருந்த தேசத்தை நீ சுதந்திரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கலும் உன்னை பெருக பண்ணுவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது அதிலே கடையான திசை என்று பார்க்கிறோம். திசையிலேயே ஒரு திசை, கடையான திசை. இந்த திசையை குறித்து கர்த்தர் நமக்கு வேத பிரமாணங்களை சொல்லிக் கொடுக்கும்படி கடையான திசை என்றால் என்ன என்கிறதை வேதத்திலிருந்து வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்ள கர்த்தர் கண்களை திறக்கும்படியாக எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சொதுரோம் 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 சொதுரம் ஐயா, எல்லாரும் கர்த்தரை சொதுரம் பண்ணுங்க. சகோதரர்கள், சகோதரிகள், சிறியோர், பெரியோர் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரே, கடையான திசை என்றால் என்ன ஐயா? எங்களுக்கு அறியப்படாதது அல்லவா, அறிந்திராதது அல்லவா? தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இந்த கடையான திசையை குறித்து தெளிவான விளக்கத்தை கொடுத்தருளும். ஆண்டவரே, எங்கள் சுய புத்தியை நாங்கள் சார்ந்து இராதபடிக்கு ஆவியானுடைய வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ள உதவி செய்யும் என்று சொல்லி எல்லாரும் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. நாம் இங்க வாசித்தோம், கர்த்தர் நல்லவே, சொதுரம், கடையான திசை என்று சொல்லி உபாகமம் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில். அது என்னையா? திசையிலேயே திசை, கடையான திசை. இந்த கடையான என்றால் என்ன? இந்த கடையான என்பது எதை காண்பிக்கிறது? அதை குறித்த ஒரு வசனத்தை முதலாவது சோத்திரம் வாசித்து விடுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம், மன்னிக்கணும், எசேக்கியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 10வது வசனம். எசேக்கியேல் 25:10. நான் மோவாப் தேசத்தின் பக்கத்தில் உள்ள அதன் கடையாந்தர ஊராகிய பட்டணங்கள், கவனிக்கணும், அதன் கடையாந்தர பட்டணங்களாகிய ஊர்களாகிய பட்டணங்கள். அப்போ இந்த கடையான திசை, கடையான என்று சொன்னால் கடையாந்தரம். இந்த கடையாந்தரம் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? இருக்கிறதுலயே கடைசி, அதுதான் கடையாந்தரம். அந்த லாஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் ஹவுஸ் என்று சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட் டெட் எண்ட் என்று சொல்லுவாங்க.
இப்படி அந்த முடிவு கர்த்தர் நல்லவே, தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கடையான என்று சொல்லும் போது அது இருக்கிறதிலே கடைசி பகுதியை குறிக்கிறது. அதுதான் கடையாந்தரம். இப்ப கடையாந்தரம் என்று சொன்னால் அது கடைசி. ஆனால் இந்த கடையான திசை, இந்த கடையான திசையை குறித்து சொல்லும் போது அந்த கடையாந்தரத்தை குறித்து சில விளக்கங்கள் வேதத்திலே இருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை வாசித்தால் பூமியின் கடையாந்தரம் என்று பார்க்க. உபாகமம் 28:50 பூமியின் கடையாந்தரம். அதே உபாகமம் 33ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்தால் உபாகமம் 33:17 தேசத்தின் கடையான அல்லது தேசத்தின் கடையாந்தரம். முதலாவது பூமியின் கடையாந்தரம், இரண்டாவது தேசத்தின் கடையாந்தரம். மூன்றாவதாக யோசுவாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 27வது வசனம். யோசுவா 13:27 வாசித்தால் கடலின் கடையாந்தரம். கடல் நமக்கு தெரியும், ஆனா கடலுக்கு ஒரு முடிவு எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா வேதம் சொல்லுகிறது கடலின் சொல்கிறோம் கடையான பகுதி அல்லது கடையாந்தரம், கடலின் கடையாந்தரம். கர்த்தர் நல்லவே. நான்காவதாக 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால் பள்ளத்தாக்கின் சொல்கிறோம் கடையான, பள்ளத்தாக்கின் கடையாந்தரம். ஐந்தாவதாக கடைசியாக நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். நெகேமியா 1:9 வானத்தின் கடையான, அதாவது வானத்தின் கடையாந்தரம். இப்போ இந்த கடையான என்கிற கடையாந்தரத்துக்கு பல இடங்களை காண்பித்து 5 சம்பவங்களை 5 இடங்களை உங்களுக்கு காண்பித்து முடிந்த வரைக்கும் ஒரு உதாரணத்துக்கு 5 எடுத்திருக்கிறேன். இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது? எல்லாவற்றுக்குமே ஒரு முடிவு இருக்கிறது தெரியும். அதுதான் கடையாந்தரம், அதுதான் கடையான. எல்லாவற்றுக்கும் எதுக்கு? முதலாவது பார்த்த பூமிக்கு ஒரு முடிவு என்கிற கடையாந்தரம் இருக்குது. முடிவே இல்லாத பூமி இது கிடையாது. இந்த பூமிக்கும் ஒரு கடையாந்தரம் இருக்கிறது. அடுத்தது தேசத்துக்கு ஒரு கடையாந்தரம், கடையான. அந்த தேசத்தின் கடைசிக்கு ஒரு எல்லை கோடு உண்டு, எல்லை குறி உண்டு. தேசத்துக்கும் முடிவு இருக்கிறது. மூன்றாவதாக கடலின் கடையான, அப்படின்னா கடலின் கடையாந்தரம். அதாவது கடல் என்று சொன்னா அதுக்கு முடிவே கிடையாது, எங்கேயுமே இறுதி கிடையாது என்று நினைத்து விடக்கூடாது. அந்த கடலுக்கும் ஒரு கடையான அல்லது ஒரு கடையாந்தரம், ஒரு முடிவு என்பது இருக்கிறது. அடுத்ததாக பள்ளத்தாக்கு. பள்ளத்தாக்கு என்பது மேலே இருந்து பார்த்தால் கீழே பாதாளம் போல தெரியும். பறந்து விரிந்திருக்கும், எல்லா சுற்றிலும் மலைகளாயிருக்கும், இடையில குண்டும் குழிகள் இருக்கும், குத்துவெட்டான ஆழமாயிருக்கும். அங்கு நிறைய மரம் செடி கொடிகள் இருக்கும், கொடிய விலங்குகள் பறக்கும் பறவைகள் இருக்கும். கண்ணு கட்டின தூரத்துக்கு ஒரே பறந்த வெளியாயிருக்கும். அதுதான் பள்ளத்தாக்கு. சரி, மேல இருந்து பார்த்தா பள்ளத்தாக்கு இவ்வளவு பெருசு இருக்குதே, ஐயோ இது முடியவே முடியாதுன்னு சொல்ல முடியாது. அந்த பள்ளத்தாக்குக்கும் ஒரு கடையான உண்டு, அதுக்கும் ஒரு கடையாந்தரம் உண்டு. சரி, இதுக்கெல்லாம் ஒரு கடையாந்தரம் இருக்குதே. ஆனால் நெகேமியாவில வேதம் சொல்லுது பாருங்க, வானத்துக்கே ஒரு முடிவு இருக்கு. வானத்துக்கே ஒரு முடிவு, வானத்துக்கு ஒரு கடையான ஒரு கடையாந்தரம் இருக்கு. ஆக மொத்தம் இதெல்லாம் வச்சுட்டு தான் பைபிள்ல நீதிமொழிகள் புஸ்தகத்துல சாலமோன் அழகாய் சொன்னார், எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஓ, உன் நம்பிக்கை வீண் போகாது. இந்த முடிவு உண்டு என்ற வார்த்தைய இன்றைக்கு தேவையில்லாதவர்கள் எல்லாம் அவசியம் அல்லாத காரியத்துக்கு பயன்படுத்துறாங்க.
ஆனா நிச்சயமாகவே முடிவு உண்டு என்ற வார்த்தையும் எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? அது பூமிக்கு முடிவு உண்டு, தேசத்துக்கு முடிவு உண்டு, கடலுக்கு முடிவு உண்டு, பள்ளத்தாக்குக்கு முடிவு உண்டு, வானத்துக்கும் முடிவு உண்டு என்பதைத்தான் காண்பிக்கும். சரி, இப்போ இந்த முடிவு உண்டு என்பதற்கு கடையாந்தரம் என்றும், அந்த கடையாந்தரம் என்பது கடையான என்று உபாகமம் 30:4 சொல்லியிருக்கதாவும் சொல்லு. இப்ப இதுக்கெல்லாம் முடிவு இருக்குதே, திசைக்கு முடிவு இருக்குதா? திசைகளுக்கு முடிவு இருக்குதா? வடக்கே என்று சொன்னால் அது பாட்டுக்கு போகுது 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 போய்கொண்டே இருக்கும், முடிவே இருக்காது என்று கிடையாது. வடக்குக்கும் ஒரு முடிவு என்பது உண்டு. தெற்கே என்று சொன்னால் அந்த தெற்குக்கும் ஒரு முடிவு உண்டு என்பது சத்தியம். மேற்கே என்று சொன்னால் அந்த மேற்குக்கும் ஒரு கடையம், ஒரு கடையான, ஒரு கடையாந்தரம், ஒரு முடிவு என்பது உண்டு. வடக்கே, தெற்கே, கிழக்கே, மேற்கே என்று சொன்னால் அதற்கும் ஒரு கடையான உண்டு, ஒரு கடையாந்தரம் உண்டு, ஒரு முடிவு உண்டு. இதிலிருந்து ஒன்று என்ன தெரிகிறது? உங்களுடைய பிரச்சனைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, என்னுடைய தேவைக்கும் ஒரு முடிவு இருக்கிறது, நம்முடைய எல்லாருடைய எதிர்பார்ப்புக்கும் ஒரு முடிவு இருக்கிறது. அந்த முடிவுக்கு பேர் தான் கடையாந்தரம். அந்த கடையாந்தரத்துக்கு பேர் தான் இங்க உபாகமம் 30:4 கடையான திசை என்று பாருங்க. அந்த கடையான என்று சொன்னால் ஒரு முடிவு உள்ள திசை. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உங்களோட வாழ்நாளில் இந்த கடையான திசையை குறித்து கேட்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியாது. யாராவது சொல்லி இருக்கிறார்களா? எனக்கு தெரியாது. எங்கேயாவது போதித்திருக்கிறார்களா? எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ, எனக்கு தெரிந்து என்னுடைய ஆவிக்குரிய இத்தனை ஆண்டு கால வளர்ச்சியில நான் வேதத்தை கற்றுக்கொண்டதும், எனக்கு கற்றுக் கொடுத்த பரிசுத்தவான்களுடைய அவருடைய சத்தம் துணியை கேட்டதிலும் நான் சொல்ல வேண்டுமானால், இந்த கடையான திசையை குறித்து ஒருவரும் போதித்ததை நான் கேட்டது கிடையாது, எனக்கு ஒருவரும் போதித்ததாக தெரியவும் இல்லை. அப்ப இன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் இந்த கடையான திசை என்கிற இந்த திசையை எனக்கு காண்பித்தார். இதை எடுத்த உடனே ஒரு கணம் நான் பிரமித்து போனேன். ஏனென்று சொன்னால், இந்த கடையான திசை என்பதை குறித்து என்னத்தை பேசுவது, இதிலிருந்து எதை பிரசங்கிப்பது, இதுல வேற எங்கேயாவது கடையான திசை இருக்கான்னு நிறைய பார்த்தாக்கா, சோத்திரம், இந்த கடையான என்கிற வார்த்தை இருக்கிறது, கடையாந்தரம் என்று இருக்கிறது. ஆனா கடையான திசை என்கிற வார்த்தை இந்த உபாகமம் 30:4 மட்டும்தான் வருகிறது. அப்போதே ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே, இந்த அளவுக்கு நான் வேத அறிவு உள்ளவன் அல்ல, எனக்கு எல்லாம் தெரியாது, ஆனாலும் நீ கொடுக்கிறீர், எனக்கு வெளிப்படுத்தும் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சின போது ஆண்டவர் இந்த கடையான திசையை குறித்து சில வார்த்தைகளை என்னோடு கூட இடைப்பட்டார். அந்த தேவன் இடைப்பட்ட அந்த வார்த்தைகளைத்தான் உங்களோடு கூட இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையாய் கொடுக்க விரும்புகிறேன். இங்கு தேவனுடைய ஆவியானவர் தம்முடைய தேவதாசனாகிய மோசையை கொண்டு தம்முடைய ஜனங்களுக்கு நிறைய காரியங்களை சொல்லி வருகிறார். அப்படி சொல்லி வரும்போது தான் இந்த உபாகமம் 30:4 சொல்லுகிறது, உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் புறத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கு இருக்கிற உன்னை கூட்டி அங்கிருந்து உன்னை கொண்டு வந்து என்று பார்க்கிறோம். இந்த கடையான திசையை குறித்து சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்படுகிற ஒரு வாக்குறுதியை பார்க்கிறோம். அருமையான ஒரு பிராமிஸ், அருமையான ஒரு வாக்கு தத்தம், அருமையான ஒரு பிராமிஸ் வேர்ட் அங்கு சொல்லப்படுது. இந்த உபாகமம் 30:4, 5 கர்த்தர் அல்லவே 6, இந்த 4, 5, 6 வசனங்களை வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வர்றதை பார்க்கலாம். என்ன வார்த்தை? உன் என்கிற வார்த்தை. இரண்டாவது உன்னை என்கிற வார்த்தை.
உன் என்கிற வார்த்தையும் உன்னை என்கிற வார்த்தையும் இந்த 3, 4, 5, 6 என்கிற 3 வசனத்துல திரும்ப 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 வருகிறது. இப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? கடையான திசை என்பது எல்லாருக்கும் உரியது கிடையாது. கடையான திசை என்பது அனைவருக்கும் சொல்லப்பட்டது, கொடுக்கப்பட்டது கிடையாது. இந்த கடையான திசை என்பது அது இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது, இஸ்ரவேல் புத்திரருக்காக அருளப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் யார்? இஸ்ரவேல் புத்திரர் என்றால் யார்? இஸ்ரவேல் என்றால் யார்? முதலாவது இஸ்ரவேல் என்று சொன்னால் யாக்கோபு என்று அர்த்தம். இரண்டாவதாக இஸ்ரவேல் புத்திரர் என்று சொன்னால் அந்த யாக்கோபின் வம்சத்திலே பிறந்த அவருடைய குமாரர்களும் குமாரத்திகளும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய சந்ததிகளும், இவர்கள்தான் இஸ்ரவேலின் புத்திரர்கள். அப்போ இஸ்ரவேல் வம்சத்தார், இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் என்றால் யார்? அவர்கள்தான் கர்த்தர் நல்லவன், தேவனால் விருத்தி அடைந்தவர்கள். அவர்கள் ஒரே ஒரு யாக்கோபாய் இருந்து, யாக்கோபு என்கிற இஸ்ரவேலராய் இருந்து, அதன் பின்பு இஸ்ரவேலின் புத்திரராய் மாறி அந்த இஸ்ரவேலின் புத்திரரும் புத்திரிகளுமாய் வளர்ந்து அது இஸ்ரவேலின் ஒரு பெரிய சேனையாக, இஸ்ரவேலனும் பெரிய கூட்டமாக, இஸ்ரவேலனும் பெரிய மந்தையாக மாறினது. இந்த இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தான் கடையான திசை. அப்போ இந்த கடையான திசை இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது என்றால் அதோட உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா? பூமியில் பிறந்த எல்லாரும் எங்கெங்கோ போவார்கள், ஆனா இஸ்ரவேலாய் வாழ்ந்தவர்கள், இஸ்ரவேலாய் ஜெபித்தவர்கள், இஸ்ரவேலாய் மரிக்கிறவர்களுக்கு ஒரு கடையான திசை இருக்கிறது. அந்த திசை எதுனாக்கா அதுதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிற பரலோக திசை. ஒரு தேவ மனுஷனுக்கு கடைசி இடம் எதையா? ஒரு தேவ மனுஷனுக்கு கடைசி ஊர் எதம்மா? ஒரு தேவனுடைய சபைக்கு கடைசி ஸ்தலம் எதையா அப்படின்னு கேட்டாக்கா அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம் என்கிற பரலோகம்தான் கடையாந்தரமான கடைசியான இடம். அதற்கு பின்பு ஒரு நகரமோ, அதற்கு பின்பு ஒரு எல்லையோ, அதற்கு பின்பு ஒரு திசையோ கிடையாது. அதனால தான் நான் ஆணித்தரமா சொன்னேன், மேற்கு திசை யார் யாருக்கு கொடுக்கப்பட்டது, வடக்கு திசை இன்னும் யாருக்கு கொடுக்கப்பட்டது, கிழக்கு திசை வேறொரு கொடுக்கப்பட்டது, திசைகள்லாம் யார் யாருக்கும் தரப்பட்டது. ஆனால் இந்த கடையான திசை என்பதோ இஸ்ரவேலுக்கு கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா! அந்த இஸ்ரவேலாய் இருக்கிறவர்கள் தான் நீங்களும் நானுமாய் இருக்கிறோம். அல்லேலூயா! அப்ப நமக்கு ஒரு கடையான ஒரு திசை இருக்கிறது. அது அங்கும் இங்கும் ஓடுகிற திசை அல்ல, அது கிறிஸ்துவின் ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற திசை. அது பரலோக ராஜ்யத்துக்கு நேராய் நடத்தப்படுகிற திசை. இந்த திசையிலே போகிறவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் திசை கெட்டு போவதும் இல்லை. இதை நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர்கள் திசை கெட்டு போவதில்லை. வாசிக்கிறேன், இந்த கடையான திசையை குறித்த அருமையான ஒரு வசனத்தை பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8வது வசனம். ஏசாயா 35:8. அங்கே பெரும் பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எண்ணப்படும், தீட்டுள்ளவன் அதிலே கடந்து வருவது இல்லை. அந்த வழியில் நடக்கிறவர்கள் பேதையராய் இருந்தாலும் திசை கெட்டு போவதில்லை. அல்லேலூயா! இந்த கடையான திசையை குறித்து பரிசுத்த ஆவியானவர் அழகான ஒரு வார்த்தையை முத்தரித்திருக்கிறார். மற்ற திசை கூட திரும்பிரும், மற்ற திசையில போகிறவர்கள் கெட்டு போவார்கள், ஆனா கடையான திசையில் போகிறவர்கள் கெட்டு போவதில்லை.
அவர்கள் திசை கட்டு போவதில்லை. அப்படின்னா இவர்கள் கடையான திசையாகிய ராஜ்யத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அவர்களை ஒருவராலும் மாற்றவே முடியாது. அவர்களை ஒருவராலும் திசை திருப்பவே முடியாது. ஏன் என்று சொன்னால் இதுதான் கடையான திசை. இந்த கடையான திசையை குறித்து அந்த வசனம் அழகா சொல்லுது பாருங்க. அந்த திசையில போற முதலாவது பாதை. இந்த பாதை எப்படி இருக்கும்? அந்த வசனம் சொல்லுது, ஏசாயா 35:8 சொல்லுகிறது, அது பெரும் பாதையா இருக்குமாம். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கன்பானவர்களே, இந்த கடையான திசை என்பது ஒரு பெரும் பாதை. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெரும் பாதை என்றால் என்ன? இந்த பெரும் பாதை என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். பெரும் பாதையை குறித்து அருமையான ஒரு வசனத்தை கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உபாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 27வது வசனம். உபாகமம் 2:27. நான் உம்முடைய தேசத்தை கடந்து போகும்படி உத்தரவு கொடும், வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் பெரும் பாதை வழியாய் நடப்பேன். அல்லேலூயா. இந்த கடையான திசை என்பது அது நல்ல திசை கெட்டு போகாதவர்கள் போகிற பாதை. அங்க ஒரு பாதை இருக்குது. அந்த பாதைக்கு பேர் பெரும் பாதை. இந்த பெரும் பாதை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உபாகமம் 2:27 சொல்லுகிறது, கடந்து போகும்படி உத்தரவு கொடும். ஐயா, இந்த கடையான திசை வழியாய் எல்லாரும் போக முடியாது பிரதர். எல்லாரும் கூட்டு போக முடியாது சிஸ்டர். யாருதான் கடையான திசையில போக முடியும்னா அங்க உத்தரவு கிடைக்கணும். இந்த பாதையிலே நீங்கள் போகலாம், இந்த பாதையிலே நீங்க நடக்கலாம் என்று. அந்த உத்தரவு எங்க இருந்து வரணும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வரணும். இந்த உத்தரவு எதை குறிக்கிறது? யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். உத்தரவு என்பது அதிகாரம். அப்போ என் மகனே, நீ என் ராஜ்யத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். மகளே, என் பரலோகத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்டவன். வா, என்னை பின்பற்றி வா என்று ஒரு உத்தரவு வர வேண்டும். அப்போ இந்த கடையான திசையில என்ன இருக்குது? முதலாவது ஒரு பாதை இருக்குது. அந்த பாதை எப்படி இருக்குன்னா பெரும் பாதையா இருக்குது. அந்த பெரும் பாதையில கூட அகலமா இருக்குது, விரிஞ்சு இருக்குது, நேரா இருக்குது, நல்ல பெருசா இருக்குது. கடகடா என்று ஓடலாமே நினைத்தா அப்படி ஓட முடியாது. அந்த தேவன் அனுமதி தந்தால் மாத்திரம்தான் அந்த பாதையிலே ஓட முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவோடு அப்போஸ்தலர்கள் ஓட்டமாய் ஓடினார்கள், நடையாய் நடந்தார்கள், ஒன்றாய் இருந்தார்கள். ஆனா எல்லா அப்போஸ்தலர்களும் இந்த கடையான திசை என்கிறதானே அந்த பெரும்பாதையில் போக முடியல. யூதாஸ் காரியத்து வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் சூத்திரம் மாறி போயிட்டான். அதனால பெரும்பாதையை தவற விட்டுட்டான். கடையான திசையில் அவனால போக முடியல. ஆனா பேதுரு 2வது யூதாஸ் காரியத்து போலவே அவனும் மறுதலிக்கிறவன் ஆனான். அவனும் பாதையை தவற விட்டான். ஆனாலும் மனம் கசந்து அழுதது நிமித்தம் மீண்டும் ஒரு இரக்கம் கிடைத்து அவனுக்கு பெரும்பாதை கொடுக்கப்பட்டு அந்த பேதுரு மீண்டும் அந்த கடையான திசையிலே நடக்க ஆரம்பித்து விட்டார். இதுல நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? யூதாஸ் காரியத்தை போல அந்த பெரும் பாதையை இழந்து விட்டவர்களா இருக்கிறீர்களா? அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல அந்த இழந்த பெரும் பாதையை மீண்டும் பெறக்கூடிய அந்த நிலைமையில் இருக்கிறீர்களா? நீங்கள்
யூதாஸ் காரியத்தா, அப்போஸ்தலனாகிய பேதுருவா என்பதை திரும்பி பாருங்க. எல்லாரும் இடறுகிறவர்கள் தான். ஆனால் இடறுதல் மட்டுமே வாழ்க்கையா இருக்கக்கூடாது. இடறினவர்கள் உடனே எழுந்திருக்க வேண்டும். தமிழ்நாட்டில ரொம்ப பிரபல்யமான கன்வென்ஷன் பிரசங்கியாரில் ஒருவர் பாஸ்டர் ஜீவானந்தம். அவர் ஒரு நாள் மதுரை தமுக்க மைதானத்துல ஒரு மிகப்பெரிய சுவிசேஷ கூட்டத்துல தேவ செய்தி கொடுத்திருந்தார். அவர் செய்தி கொடுத்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கேள்வி கேட்டார். நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க அப்படின்னு. அது ஒரு ஓபன் கிரவுண்டு, பல்லாயிரக்கணக்கான மக்கள் இருக்காங்க. யாரோ ஒருவர் இன்ச்சு பதில் சொன்னாலும் மேடை கேட்காது. ஆனாலும் அவர் கேட்டார். அவர் என்ன கேட்டார் தெரியுமா? ஒரு மனுஷன் ஓடிட்டே இருக்கிறான், நல்லா ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு கால் தட்டி கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்துட்டான். அவன் முதல் கீழே விழுந்த உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டார். எல்லாரும் அமைதியா இருந்தான். சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க, என கேட்டா பரவாயில்ல, கேட்காட்டி பரவாயில்ல, சொல்லுங்க அப்படின்னு எங்க இருந்தோ யாரோ சொல்ல ஆரம்பிச்சு. கடைசியா பாஸ்டர் ஜீவானந்தம் அவரே சொல்ல ஆரம்பிச்சு. ஒரு மனுஷன் கீழே தவறி விழுந்துட்டான். விழுந்த உடனே அடுத்தவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? ஐயோ விழுந்துட்டேமேன்னு சொல்லி அழமாட்டான். உடனே அடுத்த செகண்ட் கண்ணை ஏறிட்டு சுத்தி பார்ப்பான். யாரு பாக்குறாங்களா, விழுந்துட்டது யாரு கவனிச்சாங்களா பார்ப்பான். யாரு பாக்குறான்னு தெரிஞ்ச உடனே சட்டுன்னு அவனே ஏஞ்சிருவான். இதுதான் விழுதலுக்கான முன்னேற்றம், இதுதான் விழுதலுக்கான அடையாளம் என்று. ஆம், விழுதல் என்பதும் தவறுதல் என்பதும் யூதாஸ் காரியத்தை போலவும் வரும், பேதுருவை போலவும் வரும். ஆனால் உங்களுடைய கடையான வழியில், கடையான திசையில சரியாய் ஓடுகிறீர்களா பாருங்க. யூதாஸ் காரியத்தை போல திசை கெட்டு போய் உங்கள் ஜீவன் அற்பமாய் போய்விடுகிறதா? இல்ல அப்போஸ்தலனாகிய பேதுருவை போல திசை மாறி போயிருந்தாலும் மீண்டும் கர்த்தருடைய திசைக்குள் வருவதற்கு ஆயத்தமா யோசிங்க. நீங்க கீழே விழுந்தது என்பது உண்மைதான். ஆனா உடனே எழுந்திருக்கணும். அது ஒரு காரணமாய் வைத்து யாராவது வரணும், என்னை பார்க்கணும், கைலாகு கொடுக்கணும், என்னை தூக்கி விடணும், என் மண்ணை தட்டி விடணும், அப்படியே என்னை தாங்களா தூக்கிட்டு போனோம், அவங்க கொண்டு போய் உட்கார வைக்கணும் நினைக்கவே கூடாது. என்றைக்கு நீங்களாக உடனே எழுந்திருக்க பார்க்கிறீர்களோ உடனே உங்கள் காயங்கள் ஆறிடும், உடனே உங்கள் தழும்புகள் மாற ஆரம்பித்து விடும், உடனே உங்களுக்கு நன்மையும் கிருபையும் உண்டாகும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கடையான திசை என்பது முதலாவது, அந்த கடையான திசையில பெரும் பாதை இருக்கு. அந்த பெரும் பாதைக்கு அடுத்து அங்க என்ன இருக்கு தெரியுமா? அந்த ஏசாயா 35:8 சொல்லுது, அங்கே பரிசுத்த வழி இருக்குது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. பரிசுத்த வழி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, பூமியிலும் சரி வேதத்திலும் சரி நிறைய வழிகள் இருக்கிறது. ஆனால் அதுல ஒரு வழி, என்ன வழினாக்கா பரிசுத்த வழி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த பரிசுத்த வழி என்பது என்ன? இந்த பரிசுத்த வழி என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த பரிசுத்த வழியை குறித்த ஒரு சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எனக்கன்பானவர்களே, மனுஷனுக்கு ஆண்டவர் இந்த வழியை கொடுக்கும் போது ஒரு உரிமையை கொடுத்தார். என்ன உரிமை தெரியுமா? மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழி உண்டு. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற அநேக வழி உண்டு. ஆனால் சுத்திரம், எல்லா வழியும் செம்மையான வழியாய் இராது. அந்த மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழியிலே போனால் அந்த வழிக்கு பெயர் மரண வழி என்று பெயர். மரண வழி. அப்போ இந்த செம்மையாய் தோன்றுகிற பல வழிகள், மதுபான வழி இருக்கிறது, சுதந்திர வழி இருக்கிறது, நல்ல வழி இருக்கிறது, உயரமான வழி இருக்கிறது, குறுகலான வழி இருக்கிறது, மேடான வழி இருக்கிறது,
சுற்றி போகும் வழி இருக்கிறது. சோத்திரம் சீக்கிரம் போகிற வழி இருக்கிறது, நடந்து போகிற வழி இருக்கிறது, வாகனத்தில் போகிற வழி இருக்கிறது, ஜெபத்திலே போகிற வழி இருக்கிறது, ஆவியின் மண்டலத்திலே வழி இருக்கிறது, ஆகாய மார்க்கமாய் வழி இருக்கிறது, மேக கூட்டங்களோடு மத்தியிலே வழி இருக்கிறது, தேவனுடைய வசனத்தின் மூலமாக வழி இருக்கிறது. இப்படி வழிகளை குறித்து சொன்னால் இருளின் வழி இருக்கிறது, அந்தகாரத்தின் வழி இருக்கிறது, பாதாளத்தின் வழி இருக்கிறது, நரகத்தின் வழி இருக்கிறது, முடிவில்லாத வழி இருக்கிறது, திரும்பி பார்க்கக்கூடாத வழி இருக்கிறது, தூர வழி இருக்கிறது, சமீபத்து வழி இருக்கிறது. இப்படி வழி என்று சொன்னால் ஏராளமான வழிகள் நிறைய 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 உண்டு. அதிலே இந்த கடையான திசையிலே போகிறவர்களுக்கென்று ஒரே ஒரு வழிதாங்க இருக்குது. அந்த ஒரே ஒரு வழி என்னன்னாக்கா அதுதான் பரிசுத்த வழி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பரிசுத்த வழியிலே தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையோ நடத்துவதற்கு போதுமானவராயிருக்கிறார். அந்த சுத்தமான பரிசுத்த வழி என்பது என்ன? நல்ல சுத்தமான பாதையை காண்பிக்கிறதா இருக்கிறதே. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த பரிசுத்த வழி என்பது விக்கிரக ஆராதனை இல்லாத ஒரு வழி. அந்த பரிசுத்த வழி என்பது அந்நிய மார்க்கத்தாரோடு நடந்து போகக்கூடாத ஒரு வழி. அந்த பரிசுத்த வழி என்பது நமக்கு முன்பாக பறந்து போன பரிசுத்தவான்கள் விட்டு சென்ற வழி. அந்த பரிசுத்த வழி என்பது நமக்கு முன்பாக அடையாளங்களை வைத்து விட்டு போனேன் பரிசுத்தவான்கள் அடிச்சுவடுகளாகிய அந்த வழி. அந்த பரிசுத்த வழி என்பது சோத்திரம் இயேசு கிறிஸ்துவை போல ஸ்திரீயின் மூலமாய் பிறந்து ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்படுவது, அதுதான் பரிசுத்த வழி. திரும்பவும் சொல்றேன், பிறப்பது ஸ்திரீயின் மூலமாய் இருக்கலாம், பறப்பதும் ஆவியின் மூலமாய் இருக்க வேண்டும். அதுதான் நல்ல பரிசுத்த வழி. இன்னைக்கு நிறைய பேரு எல்லாருமே ஸ்திரீயின் வழியாத்தான் பிறக்கிறார்கள். ஆனா பறக்கிறதோ ஆவியின் வழியாய் அல்ல. சில தற்கொலையின் மூலமாய் பறக்கிறார்கள், சில விபத்துக்கள் மூலமாய் பறக்கிறார்கள், சில தன்னைத்தானே சொத்திரம் மரணித்துக் கொண்டு பறக்கிறார்கள், சில எங்கோ ஓடிப்போய் பறக்கிறார்கள். ஆனால் அப்படி அல்ல, ஆவியின் வழியாய் பறக்கிற ஒரு அனுபவம் வேண்டும். எலியா என்கிற மனுஷன் அவன் ஆவியிலே பறக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். பிலிப்பு என்கிறவர் ஆவியிலே பறக்கிற ஒரு மனுஷராய் காணப்பட்டான். மோசே என்கிறவர் ஆவியிலே பறக்கிற ஒரு மனுஷராய் காணப்பட்டான். ஏனோக்கு ஆவியிலே பறக்கிற ஒரு மனுஷராய் காணப்பட்டான். பத்மித்துவி யோவான் ஆவியிலே பறக்கிற ஒரு மனுஷராய் காணப்பட்டான். இவர்கள் எல்லாருமே அந்த பரிசுத்த வழியை அடைந்தவர்கள். அந்த பரிசுத்த வழியாய் கடையான திசையிலே பிரயாணித்தவர்கள். அப்ப கடையான திசை என்று சொன்னால் முதலாவதாக அது நல்ல பெரும் பாதையை குறிக்கும். இரண்டாவதாக அது பரிசுத்த வழியை காண்பிக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக இந்த கடையான திசை என்றால் என்ன? இந்த கடையான திசை எதை குறிக்கிறது? அந்த ஏசாயாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின் 3வது பகுதி சொல்லுது, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை, தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவதில்லை. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்படியானால் இந்த நடந்து வருவதில்லை என்கிறதானே கர்த்தர் நல்லவே, அந்த சோத்திரம் மனுஷனுடைய நிலைமை என்ன? அந்த நடந்து வருவதில்லை என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதே, அது எதை குறிக்கிறதா இருக்கிறது? அதை குறித்த ஒரு கிருபையுள்ள வசனத்தை உங்களுக்காக வாசிக்கும்படி ஜெபத்தோடு விரும்புகிறேன். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த
நடந்து வருவதில்லை. ஓ சோத்திரம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாருமே தேவனுடைய உபதேசத்திலே நடக்க முடியாது. எல்லாராலும் தேவனுடைய சத்தியத்தின்படி ஜீவிக்க முடியாது. அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அப்ப யாரால் தான் முடியும்? யார் தேவனை பரிசுத்தர் என்று நம்புகிறார்களோ, யார் தேவனை தன்னுடைய கர்த்தர் என்று விசுவாசிக்கிறார்களோ, அவர்களால் தான் கர்த்தர் நல்லவே. இந்த அருமையான சுதந்திரம் நல்ல அந்த கடையான திசையிலே நடக்க முடியும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கிறேன், யார் அந்த திசை வழியாய் வர முடியாது. நாகும் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். நாகும் 1:15. இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷனுடைய கால்கள் மலைகளின் மேல் வருகிறது. யூதாவே, உன் பொருத்தனைகளை செலுத்து. துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவது இல்லை. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். அல்லேலூயா. இந்த கடையான திசையிலே தீட்டுள்ளவர்கள் வருவதில்லை. இந்த தீட்டுள்ளவர்கள் என்றால் யார் தெரியுமா? இந்த நாகும் 1:15 சொல்லுகிறது, துஷ்டன். துஷ்டன் வேதத்திலே துஷ்டன் என்று பிரபல்யமான முறையில பெயர் பெற்ற மனுஷன் யார் தெரியுமா? எஸ்தர் காலத்திலே எஸ்தருக்கும் மொர்தெகாய்க்கும் சிம்ம சொப்பனமாய் விளங்கின அந்த ஆமானை குறித்து தான் வேதம் சொல்கிறது. இந்த துஷ்டனாகிய ஆமான் தான். இப்ப யார் இந்த கடையான திசையிலே நடக்க முடியாது? யார் இந்த கடையான திசையிலே பிரயாணம் பண்ண முடியாது? இந்த கடையான திசையில பிரவேசித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு யார் போக முடியாதுன்னா, கர்த்தரால் தீட்டுள்ளவர்கள். இந்த தீட்டுள்ளவர்கள் என்றால் யார்? அவர்கள் தான் துஷ்டங்கள், துஷ்டர்கள். இந்த துஷ்டர்கள் என்றால் அல்லது தீட்டுள்ளவர்கள் என்றால் யார்? அதை நான் கொஞ்சம் வெளிப்படையாக சத்தியத்தை சத்தியமா சொல்றேன். இந்த கர்த்தர் தீட்டுள்ளவன் என்கிற துஷ்டன் யார் என்றால், ஒன்று இந்த ஆமானை போல நல்ல பயங்கர பெருமை நிறைந்தவர்கள். ஜாதி பெருமை. மொர்தெகாய் தாழ்த்தப்பட்ட குலத்தை சார்ந்தவன். நானோ ராஜாவின் வம்சத்தை சார்ந்தவன், ராஜாவின் சிங்காசனத்தில் அருகில் இருக்கிறவன். இதுதான் அந்த ஆமானுடைய எண்ணம். அவனுக்கு அந்த பெரிய பெருமை எங்கிருந்து வந்தது? அவனுடைய ஜாதி. அதனால் அவன் ஒரு தீட்டுப்பட்டவன். இரண்டாவது, இந்த தீட்டுப்பட்டவன் என்று ஆமானை ஏன் வேதம் சொல்லுகிறது? பயங்கர கோபக்கான். எஸ்தரையும் பகைப்பான், மொர்தெகாயை பகைப்பான், யூதர்களை பகைப்பான், அவன் யாரையும் பகைப்பான். ஏன்னாக்கா அவனுக்குள் இருக்கிறது பயங்கர ஒரு கோபத்தின் ஆவி. அதுவே அவனை துஷ்டனாய் மாற்றி பொழுது. மூன்றாவது, ஏன் இந்த தீட்டுள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது? தீட்டுள்ளவன் இந்த கடையான திசையில நுழைய முடியாது. ஏன் அப்படின்னாக்கா அவனுக்கு துஷ்டன். ஏன் துஷ்டன் என்று வேதம் சொல்லுது என்று சொன்னால், அவன் யாரையுமே பழிவாங்க நினைக்கிறவன். எல்லாரையும், அதையும் பாருங்க, ஒருத்தரை எஸ்தரை மட்டும் பழி வாங்குவது அந்த ஆமானுடைய ஆசை கிடையாது. மொர்தெகாயே பழி வாங்குறதோ தண்டிக்கிறதோ ஆமானுக்கு ரொம்ப அவமானமா இருக்கு. அவன் ஒரு கேவலமானவன், அவன் ஒரு கீழ் ஜாதிக்காரன், அவன் தீண்டத்தகாதவன், அவன் அசுத்தமானவன். இவனை போய் தண்டிச்சா எனக்கு தான் அசிங்கம். தண்டிச்சா இவனை மட்டும் கிடையாது, அவனுடைய குலம், கோத்திரம், இனம், ஜனம், சொந்தம், பந்தம், வம்சம், தலைமுறை எல்லாரையும் அழிக்கணும். அப்பதான் எனக்கு திருப்தி. ஒரே ஒரு மொர்தெகாயை அழிச்சாக்கா அது எனக்கு அசிங்கம். ஆனா மொர்தெகாயின் வம்சத்தை அழிச்சா அது எனக்கு பெருமை. அப்போ பழி வாங்குகிற இருதயத்துடையவன் அவன் தான் தீட்டுள்ளவன். அவனுக்கு பேர் தான் சொத்துரும். சொத்துரும் பொல்லாதவன். அவன் தான் கர்த்தர் நல்லவன். எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த மாதிரி சுபாவம் அவன் இந்த ஆமானுக்குள் காணப்பட்டது. ஆனால் நாகும் 1:15 ரொம்ப அழகா சொல்லுது,
இனி துஷ்டன் உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்ட. ஏன் தெரியுமா? இந்த தீட்டுள்ளவர்கள் கடையான திசைக்குள் நுழைவது கிடையாது. அவர்களுக்கு திசையே கிடையாது. அவர்களுக்கு இங்கேயே ஒரு அழிவு இருக்கும், இங்கேயே ஒரு சங்காரம் இருக்கும், இங்கே முடிவு இருக்கும். அவர்களுடைய பயணம் பூமியோடு முடிகிற பயணம். அவருடைய பயணம் பரலோக ராஜ்யத்தை நோக்கிய பயணம் கிடையாது. அதனால தான் என் அன்பு விசுவாச தெய்வ பிள்ளைகளோ போதக பிதாக்களுமாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தீட்டுள்ளவனாக துஷ்டனாக கிறிஸ்தியாக இருக்கவே இருக்காதீர்கள். அப்படி இருந்தால் இந்த கடையான திசை என்கிற தேவ ராஜ்யத்துக்கு போகிற திசையவே இழக்க வேண்டியது வரும். நீங்கள் ஆமானா இருக்க விரும்புறீங்களா அல்லது மொர்தெகாயா இருக்க விரும்புறீங்களா? ஓ கர்த்தரே, ஆமானுடைய மனைவியா இருக்க விரும்புறீங்களா இல்ல எஸ்தர் ராஜாத்தியா இருக்க விரும்புறீங்களா? ஓ அதை கவனித்து பாருங்க. என் ஆண்டவர் இன்னைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு ஒரு திசையை ஆண்டு வைத்திருக்கிறார். அது கடையான திசை. அந்த கடையான திசை என்பது அது தேவனுடைய ஒருவன். அந்த திசையில் போகிறவர்கள் திசை கெட்டு போவதில்லை. ஏனென்றால் அந்த திசையில முதலாவது பெரும் பாதை இருக்கிறது, இரண்டாவது பரிசுத்த வழி இருக்கிறது, மூன்றாவது தீட்டுள்ளவன் அதிலே நடந்து வருவது இல்லை. ஆமான் முழுவதுமாய் சங்கரிக்கப்பட்ட மொர்தெகாய் ராஜ்யத்தில் உயர்த்தப்பட்ட நாம் ஆமானை போல துஷ்டனாய் அல்லது தீட்டுள்ளவர்களாய் இராதபடி மொர்தெகாயை போல அர்ப்பணிப்பும் சாந்தமும் உள்ளவர்களாய் மாறினால் நமக்கும் அந்த கடையான திசையிலே கர்த்தர் கூட்டு போய் அருமையான அரண்மனைகளை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே சொல்கிறோம். அடுத்ததாக இந்த அருமையான கடையான திசையிலே யார் போவார்கள்? இந்த கடையான திசை யார் போவதற்கு அனுமதி இருக்குன்னாக்கா, அந்த ஏசாயா 35 8வது வசனம் சொல்லுகிறது, பேதையராய் இருந்தாலும். பேதையர், ஓ கர்த்தர் நல்லவே. பேதைகள் எனக்கன்பானவர்களே, பரலோகத்துக்கு ஆண்டவர் யாரை கூட்டு போறார் பாருங்க. பேதையரை ஆண்டவர் அழைத்து கொண்டு போகிறவராய் இருக்கிறார். ஓ கர்த்தர் நல்லவே. இப்ப கவனிக்கணும், நீங்க ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்க. சரி, நீங்க வேண்டாம், நான் என்னையவே சொல்றேன். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், இல்லாட்டி நல்ல ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்கிறேன். இப்ப அதுக்கு நல்ல மேன் பவர் வேணும்னு சொல்லி நல்ல அதிகாரமுள்ள திறமை உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பேன். யாரை தேர்ந்தெடுப்பேன்? நல்ல எஜுகேட்டட் பர்சன் இருந்தா தேர்ந்தெடுப்பேன். நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களை தேர்ந்தெடுப்பேன். நல்ல டேலண்ட் உள்ளவங்களை தேர்ந்தெடுப்பேன். அவங்களுக்கு நல்ல சர்டிபிகேட் இருக்கிறவங்களை தேர்ந்தெடுப்பேன். நல்ல சொந்தம் மரியாதைக்குரியவர்களா இருக்கிறவர்களை தேர்ந்தெடுப்பேன். இதுதான் உண்மையான உலகத்தின் நியதி. படித்தவர்களையும் பட்டதாரிகளையும் கல்விமான்களையும் அனுபவசாலிகளையும் சிறந்தவர்களையும் தேர்ந்தெடுப்பதுதான் ஒரு நிறுவனத்தின் அழகு. ஆனா இங்க ஒரு நிறுவனத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. இந்த நிறுவனத்துக்கு எடுக்கிற ஆள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அந்த ஏசாயா 35:8 சொல்லுது, பேதைகள். பேதைகள். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த பேதைகள் என்றால் யாருங்க? இந்த பேதைகள் என்பவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? ஓ சுத்திரம், நீதிமொழிகள் 7 சொல்லுவதை, பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபனை கண்டேன். பேதையர்களாகிய வாலிபருக்குள்ளே ஒரு புத்தியீன வாலிபன். இந்த பேதையர் என்றாலே ரொம்ப புத்தியோடு வேலை செய்யறவங்க கிடையாது. ரொம்ப புத்தியோட வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு புத்தி இல்லாத வேலை செய்வாங்க. ஆனா என்ன, அவங்க திட்டமிட்டு சூழ்ச்சிய பண்ண மாட்டாங்க, திட்டமிட்டு தந்திரமா பண்ண மாட்டாங்க. ஒரு பேதையா? பேதை என்றால் எது?
புறாவைத்தான் பேதை என்று சொல்லுவார். ஏன் என்று சொன்னால் அது கபடற்றது. ஒரு புறாவை போல இருக்கிறவர்கள் பேதைகள். இப்போ இந்த ராஜ்யத்துக்கு, இந்த மிகப்பெரிய ராஜ்யத்துக்கு யாரை செலக்ட் பண்றாங்கன்னாக்கா, இந்த புத்தியீனமா இருக்கிற அல்லது சமயோசித ஞானம் இல்லாத, என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் செய்கிற அந்த பேதைகளைத்தான் ஆண்டவர் அந்த ராஜ்யத்தின் வேலைகளுக்கு, ராஜ்யத்தின் பொறுப்புக்கு ஆள் எடுக்கிறார். நான் ஒரு காரியத்தை சொல்றேன், எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இல்லாட்டி தப்பா நினைக்கிறது எனக்கு தெரியல. ஆனா வெளிப்படையா சத்தியத்தை நான் பேசிதான் ஆகணும். இன்னைக்கு சபைகள் எடுத்துக்கொள்ளுங்க. பெந்தேகோஸ்தே சபை, உபதேசம் உள்ள சபை, சத்தியம் உள்ள சபை, பெரிய சபை, நல்ல சபை. இந்த சபையில இருக்கிற முன்னாடி நிக்கிறவங்க எல்லாம் பாருங்களேன், ஒண்ணு வசதி உள்ளவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி உயர்ந்தவங்களா இருப்பாங்க, இல்லாட்டி அதிகாரத்துல உள்ளவங்களா இருப்பாங்க. இப்படி ஏதோ ஒரு நல்ல ஸ்பெஷல் கிரேட் உள்ளவங்களுக்கு தான் அங்க வாய்ப்பு கொடுக்கப்படும். அது மூப்பர் பதவியா இருக்கட்டும், பாடகர் தலைவரா இருக்கட்டும், அல்லது சபையை கவனிக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி நல்ல ஒரு ஆட்களை தான் கொடுப்போம். எங்கேயாவது எந்த சபையிலையாவது எந்த ஊழியத்திலையாவது பேதைகளை கூப்பிட்டு, புத்தீனமா இருக்கவங்களை கூப்பிட்டு, எப்பா இந்த பெரிய பொறுப்பை நீதான் பார்க்கணும்னு சொல்லி அவங்க கையில கொடுத்துருக்காங்களா? இல்ல கொடுக்கறாங்களா? இல்ல கொடுக்கதான் முடியுமா? இல்லை. ஆனா அவ்வளோ பெரிய ராஜ்யத்துக்கு தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். சங்கீதம் 19:7, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அதுக்கு முன்பா இன்னொரு வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். நீதிமொழிகள் 9:4. புத்தியினனை நோக்கி, எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன். அல்லேலூயா. எவன் பேதையோ அவன் இவ்விடத்தில் வரக்கடவன் என்று நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனமும் 16ஆம் வசனமும் ரெண்டுமே இதைத்தான் சொல்லுது. அப்ப யாரை ஆண்டவர் அழைக்கிறார்? பேதைகளை அழைக்கிறார், புத்தியினர்கள் அழைக்கிறார். சரி, இந்த பேதை என்கிற புத்தி இல்லாதவனையும் புத்தி இல்லாதவளை கர்த்தர் அழைக்கிறாரே, அந்த கடையான திசையில கொண்டு போறதற்கு, அந்த ராஜ்யத்துக்கு கொண்டு போறதுக்கு இந்த புத்தி இல்லாத ஓசத்திர பேதையானவர்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரே. இவர் பரலோகத்துக்கு போனாலும் அப்படியே தான் இருப்பார்களா என்று கேட்டால், அங்கு வசனம் சொல்லுகிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கிறேன். சங்கீதம் 19:7. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி முழுமையானதும் பேதையரை ஞானி ஆக்குகிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த கடையான திசை என்கிற தேவனுடைய ராஜ்யத்துக்காக தேவன் யாரை தேர்ந்தெடுக்கிறார்? முட்டாள்களை, மூளையற்றவர்களை, புத்தியினர்களை, பேதையர்களை தேர்ந்தெடுக்கிறார். ஆனால் தேவன் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் தான், அந்த கடையான திசை போகிற வரைக்கும் தான் அவர்கள் முட்டாள்கள், புத்தியினர்கள், பேதையர்கள். ஆனால் இந்த கடையான திசை என்கிற அந்த பெரும்பாதையிலே, பரிசுத்த வழியிலே, சீற்றுள்ளவர் நடக்க முடியாத வழியிலே, கர்த்தர் காண்பிக்கிற ஸ்தலத்திலே அவர்கள் போக ஆரம்பித்து விட்டால் அவர்கள் என்னவாய் மாறிவிடுகிறார்கள்? இந்த சங்கீதம் 19:7 சொல்கிறபடி அவர்கள் ஞானிகளாய் மாறிவிடுகிறார்கள். அல்லேலூயா. கடையான திசை என்பது ஒரு மனுஷனுடைய இறுதி வாழ்க்கையவே மாற்றிவிடும். இந்த கடையான திசை என்பது ஒரு புத்தியினனை புத்தி உள்ளவர்களாய் மாற்றிவிடுகிறது. இந்த கடையான திசை என்பது மதியினர்களை மதி உள்ளவர்களாய் மாற்றிவிடுகிறது. இந்த கடையான திசை என்பது பேதைகளாய் இருக்கிறவர்களை ஞானிகளாய் மாற்றிவிடுகிறது.
என்ன ஒரு அதிசயம் ஐயா, என்ன ஒரு ஆச்சரியம் ஐயா. கர்த்தர் நல்லவே. இதுதான் இந்த கடையான திசை. இந்த மாதிரி திசையில தான் நீங்களும் நானும் நடக்க பார்க்கணும். கண்ணுக்கு தெரிகிற வழி, மனசுக்கு பட்ட வழி, அவங்க சொன்ன திசை, இப்படி எல்லாம் நடக்க கூடாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேக வழி உண்டு. அது எல்லாமே கடையான திசை கிடையாது. அது எல்லாம் கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்க்காது. ஆனால் இந்த அருமையான இஸ்ரவேலுக்கு கர்த்தர் கொடுத்து அந்த கடையான திசை எங்கே கொண்டு போகிறது? அது நேராய் கர்த்தர் நல்லவே ராஜ்யத்திலே கொண்டு போய் இந்த கடையான திசையில் இருக்கிற இந்த பெரும் பாதையில் நடந்தவர்கள், பரிசுத்த வழியில் நடந்தவர்கள், தீட்டில்லாதவர்கள் நடக்கிற பாதையில் நடந்தவர்கள், சூத்திரம் பேதைகளாய் இருந்து நடந்தவர்கள், இவர்களை குறித்துதான் அந்த ஏசாயா 35:10 சொல்லுகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும். அல்லேலூயா. இந்த பெரும்பாதையில் நடந்தவர்களை குறித்து, பரிசுத்த வழியில் நடந்தவர்களை குறித்து, தீட்டு இல்லாமல் நடந்தவர்களை குறித்து, பேதைகளாய் நடந்தவர்களை குறித்து வேதம் சொல்கிறது. இவர்கள் யாரென்றால், இவர்கள் எல்லாரும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். இவர்களுக்கு ஆனந்த களிப்பு உண்டு, நல்ல பாட்டு உண்டு. இவர்கள் சீயோனுக்கு உரியவர்கள். அல்லேலூயா. கடையான திசை. அந்த கடையான திசையில நடந்தால் நாமும் கர்த்தரால் மீட்கப்படும். நமக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யம் கிடைக்கும். நாமும் சீயோனை போய் அடையலாம். எனக்கன்பானவர்களே, அறிந்திராத திசை, கேள்விப்பட்டிராத திசை, அநேகரால் சொல்லப்படாத திசை, இந்த கடையான திசையிலே தேவன் பூமியில் ஆரம்பித்து பரலோகத்துக்கு போகக்கூடிய அருமையான ரகசியங்களை வைத்திருக்கிறார். இப்ப நாம் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்க போறோம். ஆண்டவரே, இந்த கடையான திசையிலே என்னை நடத்தும் ஐயா. பூமிக்கு ஒரு கடையாந்தரம் உண்டு, வானத்துக்கு ஒரு கடையாந்தரம் உண்டு, மலைகளுக்கு ஒரு கடையாந்தரம் உண்டு, வனாந்தரத்துக்கு ஒரு கடையாந்தரம் உண்டு, பள்ளத்தாக்குக்கு ஒரு கடையாந்தரம் உண்டு. இதுக்கெல்லாம் கடையாந்தரத்தை வைத்தவர் எங்களை கொண்டு போய் சேர்க்கிற அந்த கடையாந்தரம் என்கிற கடையான திசையாகிய அந்த ராஜ்யத்திலே அடைய நீர் எங்களை மாற்றும் ஆண்டவரே, எங்களை உருவாக்கும் ஆண்டவரே. எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஒப்புக்கொண்டது. ஆனால் ஒன்றே ஒன்று ஆண்டவரே, இந்த கடையான திசையில நடந்து கடையாந்தரம் என்கிற ராஜ்யத்துக்கு நான் நுழையும் போது நான் மட்டும் நுழையக்கூடாது. நீர் பூமியிலிருந்து மறித்து பரலோகத்துக்குள் நுழையும் போது வலதுபுறத்து கல்லணையும் அழைத்து கொண்டு போனேன். நோவாவின் காலத்தில் மறித்து பாதாளத்தில் கடந்தவர்களை மீட்டு அவர்களையும் அழைத்து கொண்டு போனேன். அதே போல இந்த கடையான திசையில் பிரயாணித்து கடையாந்தரமாகி ராஜ்யத்திற்குள் வரும்போது நான் தனிமையாய் வரக்கூடாது ஆண்டவரே, நான் தனிமையாய் வரக்கூடாது ஐயா. ஒரு கூட்டாத்துமாக்களை அழைத்து கொண்டு வரவேன். ஐயோ, என்னுடைய புருஷனை நான் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஐயோ, நான் என் மனைவியை அழைத்து கொண்டு வர வேண்டும். ஐயா, என் மகனையும் மகளையும் நான் அழைத்து கொண்டு வர வேண்டும். ஐயா, இந்த கடையாந்திர ராஜ்யத்துக்குள் நுழையும் போது என் சபையாரோடு நான் கூட்டமாக அழைத்து கொண்டு வர வேண்டும், பறக்க வேண்டும் ஐயா. அந்த பாக்கியத்தை எனக்கு தாங்க, அந்த சாக்கியத்தை எனக்கு தாங்க. இஸ்ரவேல் என்னும் யாக்கோபு என்னும் ஒரே ஒரு இஸ்ரவேலை ஆண்டவரே பின்னாட்களில் பெரிய இஸ்ரவேலின் கோத்திரங்களாய் இஸ்ரவேலின் ஜனமாய் மாற்றினீரே. ஆண்டவரே, நான் ஒருவனாய் உம்முடைய இரட்சிப்புக்குள் வந்தேன். நான் மீண்டும் ஆவியிலே பறந்து போகும்போது ஒரு கூட்ட ஆத்துமாக்களோடு பறக்க வேண்டும்.
ஒரு கூட்ட ஜனங்களோடு பறக்க வேண்டும். கைவிடப்பட்டவர்களைப் போல அல்ல, தேவனால் அழைத்துக் கொள்ளப்பட்ட கூட்டமாய். ஓ வாருங்கள் பரிசுத்தமானவர்களே, வாருங்கள், உங்களுக்காக வைக்கப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரிக்க வாருங்கள் என்று எனக்கு அந்த பாக்கியம் வேண்டுமே. நான் ஒரு கூட்டத்தோடு மேலே பறக்க வேண்டும். அந்த கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி கண்களை மூடி வாய்களை திறந்து எல்லாரும் ஒப்பு கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அப்பா சோத்ரம் 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 ஆவில நிரம்புங்க, அந்நிய வார்த்தை பேசுங்க, கர்த்தரை துதியுங்கள். ஆண்டவரே, இந்த கடையான திட்டம் மட்டும் என்னை நடந்து எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு, எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. முடிவு உண்டு, திசைக்கு முடிவு உண்டு, கண்ணுக்கு முடிவு உண்டு. இந்த கடையான திசையின் முடிவு பரலோக ராஜ்யம். நம்முடைய முடிவு ஒன்றாக முடிவாயிருக்கும், ராஜ்யத்திற்காக முடிவாயிருக்கும். அன்புள்ள நல்ல பரமபிதா, நல்ல இந்த அருமையான ராத்திரி வேளை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான திசைகளை குறித்து எங்களுக்கு விளங்க காட்டி பாடத்தை கற்றுக் கொடுத்து வருகிறது. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடத்தில் கற்றுக்கொள்ளுகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியான அந்த உபாகமம் 30ஆம் அதிகாரம் 4வது வசனத்துக்கு கடையான திசை என்று சொன்னீரையா. இந்த கடையான திசை என்றால் என்னென்றே தெரியாத எங்களுக்கு அதுதான் கடையாந்தரமாகிய தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற திசை என்பதை கற்றுக்கொடு. ஆண்டவரே, அது பெரும் பாதையாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அது பரிசுத்த வழியாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தீட்டுள்ளவர்கள் நடக்க முடியாத வழியாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். பேதையர்கள் கடந்து செல்லுகிற வழிகளாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அவையவர்கள் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்ற வார்த்தை ஏதோ இன்றைக்கு ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லாம் கர்த்தரால் மீட்கப்படட்டும், கர்த்தரால் மீட்கப்படட்டும். ஸ்திரீயின் மூலமாய் பிறந்து ஆவியின் மூலமாய் பறக்கிறவர்களாய் மாற்றிவிடும் ஆண்டவர். நாங்கள் கைகளை அசைத்துக் கொண்டு அன்றைய ரெக்கைகளை அடித்துக் கொண்டு தனிமையாய் அல்ல, ஒரு கூட்டத்தோடு பறக்க உதவி, ஒரு திரள் சேனையோடு பறக்க உதவி, திரள் ஆத்மாக்களோடு பறக்க உதவி. அன்றோரே கிருபை உண்டார். தாழ்த்தி ஒப்பவிக்கிறோம். இந்த சத்தியம் உள்ள பிள்ளைகளை சந்திக்கட்டும். நீ ஜெபத்தை கேட்டதற்காக 1,000,000 ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தையும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.